திருச்சிற்றம்பலம். ஹர பார்வதி பதே. ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒளியான திருமேனி உமிழ் தானம் மிகமேவும் கழியாத வரும் யானை கடல் நாழு மறவாமல் அழியாழு மலர் தூவும் அடியார்கள் உழமாற வெளியாகும் வலிதாய வினை கூட நினையவே. திருச்சிற்றம்பலம். தில்லை குத்தபெருமான் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பிற்பாதம் பணிந்து அடிய பெருவர் மக்கள் பிற்பாதம் பணிந்து இன்றைய அபிராமி அந்தாதி சிந்தனையிலே நமக்கு சென்ற வாரம் 71வது பாடலை சிந்தித்தோம். அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகிச் சிவந்த பதாம்புயத்தாள் பனிமா மதியின் குழவி திருமுடி கோமள யாமழை கொம்பிருக்க இழவுற்று நின்ற நெஞ்சே இறங்கேல் உனக்கு என் குறையே என்பது போல அழகில் சிறந்தவளான அம்மை. அழகு என்றால் ரூப சௌந்தரியம் மட்டுமல்ல, குணசௌந்தரியமும் உடையவளாக உயிர்களாகிய நமக்கு வேண்டியவற்றையெல்லாம் வேண்டியாங்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய அம்மை. இப்படிப்பட்ட இவள் இருக்கும்போது உனக்கு என்ன குறை? என் குறையே என்றார். இறங்கேல் உனக்கு என் குறையே என்பது போல ஒரு குறை இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எனக்கு என்னப்பா குறை அப்படின்னு அது போல் அபிராமிப்பட்டார் உணர்ந்து அனுபவித்து. இதெல்லாம் அனுபவம். இந்த அருளாளர்கள்லாம் அம்மையை அனுபவித்தவர் இவர். அருணகிரி பெருமான் முருகப்பெருமானே அனுபவித்தவர். அப்போ இவங்க அனுபவமாக வெளிவந்த வார்த்தைகள் தான் இந்த பாடல்கள் செய்யுள்கள் எல்லாமே. அப்போ அந்த அனுபவம் நமக்கும் கிடைக்க வேண்டும் என்று தான் இங்கே அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அதில் என்ன குறை என்ற மாத்திரத்தில் குறை ஒன்றும் இல்லை என்பது போல அடுத்த அப்படியே அந்தாதியாக தொடர்கிறது. என் குறை தீர நின்று ஏத்துகின்றேன் இனி யான் பிறக்கின் நின் குறையேன்றி யார் குறைக்கான் இரு நீள் விசும்பின் மின் குறை காட்டி மெலிகின்ற நேரிடை மெல்லியலாய் தன் குறை தீர எம் கோன் சடைமேல் வைத்த தாமரையே என்பது போல அடுத்து 72வது பாடலை அமைத்து கொடுத்திருக்கிறார் இங்கு அபிராமி பட்டர். என் குறை தீர என்ற மாத்திரத்தில், என் குறை என்ற மாத்திரத்திலே இங்கே உயிர்களாகிய நாம் பசுக்கள், பச்சென்றாலே கட்டப்பட்டவர்கள், அறிவுடைய பொருளாக இருந்தாலும் நம்முடைய அறிவு என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சிற்றறிவும் சிறு தொழிலும் உடையதாக இருக்கிறது. சிற்றறிவு தான், உணர்த்தினால்தான் நமக்கு உணர்வு. அப்படிப்பட்ட ஒரு அறிவு தான் உயிர்களாகிய நமக்கு. அப்போ நமக்கு குறை என்பதே ஏராளமாக இருக்கும். அந்த குறையிலையும் பார்த்திங்கன்னா 2 வகையாக சொல்லலாம். அதாவது ஏதாவது இல்லைன்னா அப்பா எனக்கு இது இல்லாத குறை ஒன்று தான் அப்படின்னு நம்ம எத்தனையோ பேர் சொல்கிறத கேட்டிருக்கோம். ஒன்று பணம் இல்லாதவர்கள் பணம் இல்லைன்ற குறையை தவிர என்கிட்ட எந்த குறையும் இல்லை அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. சிலர் படிப்பு இல்லைன்ற குறையை தவிர என்கிட்ட எந்த குறையும் இல்லைம்பாங்க. சிலர்கிட்ட சில உறவுகள் இல்லாமல் இருக்கலாம், தாய் இல்லாமல் தகப்ப இல்லாமல் உறவுகள் இழந்த, இதை தவிர என்கிட்ட வேறு எந்த குறையும் இல்லை. அப்போ ஏதேனும் ஒன்று இல்லாத குறை. இந்த குறையிலேயே இப்படி ஒரு வகை உண்டு. அடுத்து இன்னொரு குறை இருக்குது பாருங்க, குணமே இல்லாத குறை. இது குற்றம் என்றும் சொல்லலாம். இந்த முதல்ல ஒரு ஒன்றுமே இல்லை, ஏதாவது ஒன்று இல்லாத குறைன்னு சொன்னோம் இல்லையா, அந்த குறை ஏதேனும் ஒரு காலத்தில் நிறைவாகும். இது இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு காலத்தில் அந்த குறை நிறைவாகும். இவ்வளோ நாள் இது இல்லைன்னு இருந்துச்சு, இப்போத்தான் எனக்கு அந்த குறை இல்லாமல் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நம்மளையே எத்தனையோ பேர் சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போ அந்த குறை தீரக்கூடியது. ஆனால் அந்த குணம் இல்லைன்னு வருது பாருங்க,
அந்த குறை ஒரு காலம் தீராத ஒரு குற்றம். ஏனென்றால் உயிர்களாகிய நாம் குணவழி விட்டு திருத்தினே நமக்கு அழகாக சொல்லப்படுகிறது. அப்போ இந்த குணங்கள் என்பது 3 குணங்களோடு இருக்கிறோம். அந்த குணங்கள்லையும் ஒரு குணம் என்ன என்பது சாத்வீகமாக, ஒரு குணம் ரஜோகுணமாக, ஒரு குணம் தாமச குணமாக. இந்த குணங்களில் ஒன்று மேலிடும் போது ஒன்று அடங்கி இருக்கும். இந்த குணங்களே நமக்கு குற்றங்களாக இன்றைக்கு வரக்கூடிய இன்ப துன்பங்கள் அத்தனைக்கும் காரணமே இந்த குணம்தான் குற்றமாக. அந்த குணம் இல்லாத தன்மை என்ற மாத்திரத்தில் நல்ல குணங்கள் மிகுந்து இருக்க வேண்டும். இந்த நல்ல குணங்கள் இல்லாத நிலையிலே நமக்கு குற்றங்கள் மேலிடக்கூடியது என்பதை இந்த அபிராமிப்பட்டர் இந்த பாடலில் ரொம்ப ஒரு அழகாக ஆரம்பித்து சொல்கிறாரு பாருங்க. என் குறை தீர. அப்போ உயிர்களாகிய நம்முடைய இந்த குறை தீரணும். கண்டிப்பாக இந்த குறை இருக்கிற வரைக்கும் இறைவனிடம் நாம் போய் சேர முடியாது, அல்லது இன்பத்தை அனுபவிக்க முடியாது. இந்த உலக இன்பத்தை அனுபவிக்கும் போது துன்பமும் இன்பமும் மாறி மாறி வருது. அதுக்கு காரணம் இந்த குற்றங்களே, இந்த குறைகளே. அப்போ இதெல்லாம் நீங்க வேண்டும் என்றால், இப்போது குறைன்னு பார்க்கும்போது ஏதேனும் ஒன்று இல்லை, பணம் இல்லை அப்படின்னா பணம் நிறைய இருக்கிறவங்ககிட்ட யாசகமாகவோ அல்லது கடனாகவோ பெறக்கூடியவர்களாக இருக்கும். அறிவு குறைபாடு இருக்கும்போது யாரிடம் மிகுந்திருக்கிறதோ அவர்களை சார்ந்து சென்று அவர்களை அணுகி நம்ம கேட்டு நம்முடைய அறிவை கொஞ்சம் அப்படியே மேம்பட வைக்கக்கூடியவர்களாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு குறை தீர்வதற்கும் ஒவ்வொரு வழி இருக்கிறது. இந்த குணங்களில் வருது பாருங்க குற்றம். அதுவும் நம்முடைய எல்லா குறைகளையும் நீக்குவதற்கு யாரால் முடியும்? இப்போ நான் உலகத்திலேயே நீங்கள் எல்லா உறவுகளையும் எடுத்து பாருங்கள். ஒரு நோய் வருது உடம்புக்கு, நோய் வந்தோடனே மருத்துவர்கிட்ட போகிறோம். அப்போ மருத்துவர்கிட்ட போனால் ஒரு சிலருக்கு உடனே சுகமாயிரும். ஒரு நாள் போயிட்டு வந்து ஒரு 2 நாள் மாத்திரை சாப்பிட்டாலே சுகமாயிரும். உடனே சொல்லுவோம், அந்த டாக்டர்கிட்ட போனேன், எனக்கு உடனே சுகமாச்சு, நீயும் அங்கே போ அப்படின்னு அடுத்தவங்களுக்கும் நம்ம கைட் பண்ணுவோம். அவங்க போவாங்க, ஆனால் அவங்களுக்கு சுகமாகாது. அப்போ ஒருவருக்கு நன்றாக சுகமானது இன்னொருவருக்கு அந்த அளவில் அவங்களுக்கு சுகமாகும். அப்போ அதை அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு சுகமாயிட்டு எனக்கெல்லாம் ஆகலைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, அவர் மருத்துவர் தான், நல்ல மருத்துவர் தான், ஆனால் குறையை தீர்க்க முடிந்ததா? இந்த துன்பத்தை நீக்க முடிந்ததா? ஒருவருக்கு நீக்க முடிந்தது, ஒருவருக்கு நீக்க முடியலை. அப்போ எல்லாருடைய குறைகளையும் துன்பங்களையும் நீக்கும் ஒரே ஆள் யார் என்றால் இறைவன் மட்டும்தான். தனக்கு உமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றலது. நம்ம எல்லாருடைய துன்பத்தையும் நீக்கிற ஒரே ஆள் இறைவன் மட்டும்தான். அது பொருள் இல்லையா, அல்லது அறிவு குறைவாக இருக்கிறதா, அல்லது அடுத்தடுத்து துன்பங்கள் வருகிறதா, அல்லது குணங்களினால் குற்றம் வருகிறதா, எல்லாவற்றிற்கும் ஒரே மருத்துவர் இறைவனே. அதைத்தான் இந்த பாடலில் என் குறை தீர அப்படின்னு அழகாக சொல்கிறார். அதுலேயும் கூட என் குறை தீரன்னு சொல்லும்போதே இறைவன் எப்படிப்பட்டவன், அம்மை எப்படிப்பட்டவள் என்றால் குறைவில்லாத நிறைவு. நமக்கு நிறைய நம்ம அருளாளர்கள் இதை ரொம்ப அழகாக, மாணிக்கவாசகர்லாம் ரொம்ப அழகாக சொல்கிறார். குறைவில்லா நிறைவே, குறைவு இல்லாத நிறைவு அவர் மட்டும்தானே நம்ம கொடுக்க முடியும். அவர் மட்டும்தான் அந்த குறைவில்லாத நிறைவு தானே அள்ளி அள்ளி கொடுக்க முடியும். மற்றவங்க எல்லாமா குறைப்பட்டவர்கள் தான். எல்லோரும் பசுக்களே, இவ்வளோதான். எல்லோரும் பசுக்களே, இறைவன் மட்டுமே பதி, அவன் மட்டுமே நிறைவுடையவன். கோது இல்லா அமுதே, கொஞ்சம் கூட குற்றம் இல்லாத அமுது. ரொம்ப அருமையான வார்த்தைகள். இதெல்லாம் அபிராமிப்பட்டர் உணர்ந்து தான் இந்த பாடலில் இந்த வார்த்தையை வச்சிருக்கிறார். குணங்கள் தான் இல்லா இன்பமே அப்படிம்பார். இன்பப் பொருள், பேரின்பப் பொருள்,
அதுலேயும் குணங்கள் தாம் இல்லா என்றார். உயிர்களாகிய நமக்கு 3 குணங்கள் அமைந்துள்ளன. இறைவன் அந்த குணங்கள் வயப்பட்டவனா இல்லை. அவனுக்கு 8 குணங்கள், அந்த 8 குணங்களும் வேற மாதிரி. அப்போ இந்த குணங்களோடு கூடாத இறைவன் பேரின்ப வடிவினன், உயிர்களாகிய நமக்கு பேரின்பத்தை தருபவன் என்பதைத்தான் இங்கே சொல்லி அபிராமிப்பட்ட என் குறை தீர, என்னுடைய துன்பம், என்னுடைய கவலை, என்னுடைய குறைகள், என்னுடைய குற்றங்கள் எல்லாம் தீர என்ன செய்கிறாரான், நின்று ஏத்துகின்றேன். அருமையான வார்த்தை. அம்மையை வழிபடுதல், அந்த வழிபாட்டினால் நமக்கு கிடைப்பது என்ன அப்படின்றத முதல்ல என்ன சொன்னார், குறை தீர அப்படின்னார். அப்போ அந்த குறைகள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வரும் துன்பங்கள், நமக்கு வரும் குற்றங்கள். இன்னைக்கு குற்றம் துன்பம்னாலே என்ன அப்படின்னா முதல்ல இடத்துல பிறவிதான். மெண்டோ பிறந்து வருதல். அப்போ அந்த பிறவியில் வரக்கூடிய இன்ப துன்பங்கள், அதில் துக்கம். அப்போ நமக்கு சகஸ்ரநாமம் ரொம்ப அழகாக சொல்லும், நம்முடைய துயரங்களை எல்லாம் நீக்குவதற்கு அதிகாரியாக இருப்பவள், எல்லா துக்கங்களையும் நீக்குபவள், துக்க ஹந்திரி என்பதாக. அடுத்து நமக்கு வரக்கூடிய தோஷங்கள் குற்றங்கள் இவையெல்லாம் நீக்கும் அம்மை, தோஷ வர்ஷிதாயை நமக. அப்போ நம்முடைய குற்றங்களை எல்லாம் நீக்குபவள். அடுத்து இன்னைக்கு வரக்கூடியதெல்லாம் காரணம் என்ன, நாம் செய்த பாவங்கள் அப்படிமோ. அப்போ அந்த பாவங்கள் நீங்கினால் நம்முடைய துன்பங்களும் நீங்கும். அப்போ பாப நாசினி, பாப ஆரண்ய தவா நலா என்றெல்லாம் நமக்கு ரொம்ப அருமையாக நமக்கு சகஸ்ரநாமம் இந்த என் குறை தீர அப்படின்ற இந்த ஒரு வரிக்கே இவ்வளவு சகஸ்ரநாமம் வருது. மகாபாதக நாஷினியை, அத்தனை பாதங்களையும் நம்மை விட்டு நீக்குபவள், மகாபாதக நாஷினியாக வருபவள். நம்முடைய இந்த குற்றங்களுக்கெல்லாம் காரணம் என்ன என்றால் நம்முடைய விருப்பு வெறுப்பு, அதனை நீக்குபவள், மோக நாஷினி, விக்ன நாஷினி. நமக்கு வரும் துன்பங்களையெல்லாம் குற்றங்களையெல்லாம் குறைகளையெல்லாம் இவள் நீக்குபவள். பந்த மோஷினி, பாசக்கட்டுகளையெல்லாம் அறுத்து நீக்குபவள் இவள். நம்முடைய பிறவியாகிய அந்த பெரிய ஒன்று அதையே நீக்குபவள். பவ ஆரண்ய குடாரிகா, அது கோடரிய மாதிரி அப்படியே வேரோடு அழிப்பவள். பவ நாஷினி, பவ ரோஹிணி. இது எல்லாம் நமக்கு சகஸ்ரநாமம். அப்படியே அபிராமி பட்ட சொல்லிய இந்த ஒரு வார்த்தை என் குறை தீர, அந்த குற்றங்கள், இந்த குணமில்லாத தன்மை, அதனால் வரும் துன்பம், இந்த பிறவி, அந்த பிறவியிலே வரக்கூடிய இன்ப துன்பம் எல்லாவற்றையும் நீக்குபவள் அம்மை என்று சொல்லி, அப்படி அம்மை நீக்குகிறாள் என்றால் அப்போ அவளை நான் வழிபாடு செய்கிறேன். எப்படி வழிபாடு செய்கிறேன் அதை சொல்கிறார் பாருங்க. நின்று ஏத்துகின்றேன், என் குறை இப்படியெல்லாம் நீங்கும் வண்ணமாக நின்று என்ற மாத்திரத்தில் நின்றுக்கிட்டே நின்று வழிபாடு செய்யணுமாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை வரக்கூடாது. நின்று என்ற மாத்திரத்தில் அந்த நெறியிலே, இப்போ அம்மையை வழிபடுதல் என்ற ஒரே நெறி தான் இவருக்கு, வேறு நெறி கிடையாது. நீங்கள் அதே மாதிரி அருணகிரி பெருமானை பார்த்துட்டிங்கன்னா முருகப்பெருமானை தவிர வேறு யாரையும் பாட மாட்டார். நம்ம பாடல்களெல்லாம் எடுத்து பாருங்கள். இப்பேற்பட்ட அப்பாவுக்கு பிள்ளைம்பார், கருணாகரன் அப்படிம்பார். அப்பா அப்படி கருணாமூர்த்தி, அவருடைய பிள்ளை அப்படிம்பார். இந்த விநாயக பெருமானை சொல்லி இப்பேற்பட்ட பெரிய களிறு, அந்த பெரிய களிருக்கு இளைய களிருப்பார். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் முருகப்பெருமானை மட்டுமே சிறப்பித்து சொல்லக்கூடிய, அதாவது பேர் ஒரு நெறி. ஞானசம்பந்த பெருமான் சொல்லுவார் பாருங்க, ஒரு நெறிய மனம் வைத்து. அப்போ அந்த ஒரு நெறி என்பது ஒரே எதை நோக்குகிறோமோ. இப்போ முருக வழிபாடுனா முருக வழிபாட்டில் நின்றவர்,
அருணகிரி பெருமான். அபிராமிப்பட்டர் அபிராமி அன்னையின் திருவடியை தவிர வேறு ஒன்றையும் நோக்காத அந்தரில். இதுதான் நின்று. இன்னொன்று, நின்று என்ற மாத்திரத்தில் மனம் மொழி மெய்களால் இந்த உலக விடயங்களில் செலுத்தாமல் இறை அருளிலே நின்று. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு நம்ம கோவிலில் வழிபாடு செய்தால் கூட அந்த இறைத்தன்மையை, இறைவனுடைய பெருமைகளை அதில் தோய்ந்து நிற்க வேண்டும். அங்கே போய் உலக விஷயங்கள் அது மனதாலும் எண்ணக்கூடாது. இது மனதால் எண்ணுதல் என்ன, வாக்கால் சொல்கிறது, மனதால் செய்கிறது, இந்த 3 வகையாக இருக்குது. மனம் அந்த இதில் மனதால் வர்றது தான் ரொம்பவே நம்மளால் நீக்கிறது ரொம்ப கஷ்டமானது. வாயை கூட மூடிடலாம், ஒரு பக்கம் செயலை கூட நிறுத்திடலாம், கை கால் செயலெல்லாம் கூட நிறுத்திடலாம், வாயை கூட மூடிடலாம். ஆனால் மனதை நிறுத்த முடியுமான்னா, கட்டுப்படுத்த முடியுமானா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்காகத்தான் நம்ம அருளாளர்கள் சொன்னால் இந்த நின்று ஏற்றுதல் அப்படின்னா என்ன பொருள்னா, மனதை முழுக்க 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 அம்மையின் திருவடிகளில் வைத்தல் என்பது என்ன பொருள் என்றால், வேறு எதனையும் சிந்திக்காமல் உலக விடயங்களில் சிந்தனை செலுத்தாமல் முழுக்க அம்மையே நினைந்து கொண்டிருத்தல். அதுக்காகத்தான் இந்த பாடல்களை நம்ம மனதால் சொல்லணும். வாய் விட்டு சொல்லுதல் ஒரு முறை. இந்த வாய் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே மனசு எதையாவது நினச்சிக்கிட்டு இருக்கும். அதனால் நம்ம மனதால் ஏற்றுதல் அப்படின்றத நம்ம கொண்டு வரணும். அப்போ மனதுக்குள்ளேயே சதா காலமும் சொல்லிக்கொண்டே இருக்கும் அந்த பழக்கத்தை கொண்டு வரணும். இந்த பழக்கம் வந்துட்டு அப்படின்னாலே மேலான நிலையை நோக்கி நாம் செல்ல ஆரம்பித்து விட்டோம் அப்படின்றது. இந்த இடத்துல அபிராமிப்பட்டர் ரொம்ப அழகாக சொல்கிறார், என் குறை தீர நின்று ஏற்றுகின்றேன். நின்று என்ற மாத்திரத்தில் உலக விடயங்களில் மனம் மெய் மொழிகளால் உலக விடயங்களில் செலுத்தாமல் அம்மையின் திருவடியே நினைந்து ஏற்றுதல். ஏற்றுதல் என்றால் புகழ்தல். ஏன்னா அம்மை செய்த அந்த அளவு கடந்த நன்மை, அதை நினைத்தாலே அந்த புகழ்தல் என்பது அப்படியே வந்துடும், தன்னாலே வரும். இப்படிப்பட்ட இவங்கெல்லாம் இந்த நிலையில் நின்று தான் இந்த பாடல்களெல்லாம் நம்பொருட்டாக தந்திருக்காங்க. இன்றைக்கி நாமும் அந்த நிலையில் நிற்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக தந்தார்கள். அப்பர் பெருமான் ரொம்ப அழகாக சொல்வார், தன் கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பது. அப்பா, உனக்கு ஒரு கடன் இருக்கு, என்னன்னா என்னை தாங்கணும் நீ தான். என் கடன் என்ன தெரியுமா? பணி. பணி என்றால் வேலை செஞ்சுட்டு கிடக்கிறதில்ல, சதா காலமும் நினைத்து கொண்டிருக்க, இறைவனையே நினைந்து அந்த மனம் வாக்கு மனம் வாக்கு காயம் 3 இறை வழிபாடு செய்தல். இதுதான் பணி. 3 செய்யணும். மனம் சதா காலமும் இறைவனை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் அங்கே சொன்னார். அதே போல தான் இங்கேயோ என் குறை தீர நின்று ஏத்துகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன மாத்திரத்தில் இனி யான் பிறக்கின் அடுத்த வார்த்தை சொல்கிறார், சதாகாலமும் உன்னையே நான் ஏற்றுறேன்பா, இனி நான் பிறக்க மாட்டேன், பிறப்பு என்பது எனக்கு கிடையாது. ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இனியான் பிறக்கின் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். பிறப்பு என்பதே மீண்டும் மீண்டும் வரும் துன்பம்தான். பிறவி என்பதே ஒரு துன்பம். இந்த இடத்துல அவர் ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, நாம் எவ்வளவுதான் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்றாலும் கூட உலக விடயங்களெல்லாம் அங்கே நம்மை சுற்றி சூழ்ந்து இருக்கிறதே. ஒரு கணம் அப்படியே நம்முடைய எண்ணங்கள் வந்தாலும் அதற்கொரு பிறவி உண்டு என்று தானே இங்கே சாத்திரமும் தோத்திரமும் நமக்கு சொல்லி கொண்டு இருக்கிறது. இந்த அபிராமிப்பட்டர் அதையெல்லாம் நன்றாக உணர்ந்தவர். அதைத்தான் இங்கே சொல்றார், இனியான் பிறக்கின். அப்படியே நாம் பிறந்தாலும் அப்படிங்கிறார், பிறந்தாலும் நின் குறையே அன்றி யார் குறைக்கார், என் குறை இல்லை. இல்லை, சுந்தரமூர்த்தி நாயனார் ரொம்ப அழகாக சொல்றார், நான் எந்த தப்புமே செய்யலை, நீதாப்பா எல்லாம் செய்யப்பா. அதற்கு காரணம் இந்த அருளாளர்கள் இறைவன் மீது கொண்ட அளவு கடந்த அன்பு. குற்றம் ஒன்றும் செய்கிறேன்,
கொத்தை ஆக்கினீர் அப்படிம்பார். எவ்வளவு உரிமை பாருங்களேன். அந்த உரிமைப்பாடுக்கு காரணம் அளவு கடந்த அன்பு இறைவன் மீது கொண்டார். இங்கேயும் அபிராமிப்பட்டர், நான் ஒருவேளை இனிமேல் நான் உன்னையே நினைக்கிறேன், உன்னையே பாடுறேன், உன்னையே துதித்து கொண்டு இருக்கிறேன், அப்படின்னா எனக்கு பிறப்பு என்பது வரக்கூடாது. அப்படியே யான் பிறந்தாலும் அது என்னுடைய குறை இல்லை, நின் குறையே அன்றி யார் குறை? யாராவது எனக்கு செய்ய முடியுமா? கிடையாது. உன்னுடைய குறையே என்று இறைவன் மீதே அதை சொல்கிறார் என்றால் அதற்கு காரணம் இறைவனை குறை சொல்வது அல்ல, இறைவன் அம்மையின் மீது வைத்த அளவு கடந்த அன்பு. சின்ன குழந்தைகள் சொல்லும்போது அம்மா தான் சொன்னான் அப்படின்னு, அம்மா தான் தப்பு செஞ்சான், நான் செய்யலை. அப்போ அந்த குழந்தைக்கு அம்மையின் மீது தாயின் மீது கொண்ட அளவு கடந்த அன்பு தானே தவிர குறை காண வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. அபிராமிப்பட்டர் அந்த நிலையிலே தான் இங்கே சொல்கிறார், கண்டிப்பாக பிறவி என்பது வரப்போவது இல்லை. ஏனென்றால் அம்மையேன் என்று ஏற்றுபவர்களுக்கு பிறவி கிடையாது. அப்படியே பிறந்தாலும் அம்மையின் குறைதானே அன்றி யார் குறை காண் என்று சொல்லி, அம்மையிடமும் குறை உள்ளதோ என்ற மாத்திரத்தில் உண்டு. என்ன குறை என்றால் இவளுடைய இடை என்பது இல்லாத ஒன்று, அந்த குறை என்று அவளுடைய அந்த இடை, அந்த இல்லாத மெலிவு பெற்ற அந்த இடை மின் போன்ற, அதாவது மின்னல் எப்படிப்பட்டதுன்னு எல்லாருக்கும் தெரியும், ஒளி பொருந்தியது. அந்த மேலான ஒளி பொருந்திய ஒரு மின்னல் ஒரு கன நேரத்திலே தோன்றி அப்படியே மறையக்கூடியது. அந்த மின்னலை காட்டிலும் மெலிகின்ற குறைவுடைய மெல்லியல். அப்போ அம்மையிட்ட குறைவு இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிற குழந்தையை போல இங்கே கண்டுபிடிச்சு சொல்கிறாராம். எதில் உனக்கு குறை இருக்கு தெரியுமா? இல்லை என்று சொல்லும் அளவுக்கு இருக்கும் ஒரு இடை உனக்கு. அந்த இடை எப்படிப்பட்டது இருக்கிறதா? இரு நீள் விசும்பின் மின்குறை காட்டி, மின்னல் அப்படி தோன்றுவது போல தோன்றி மறைகிறதே, அந்த மின்குறை காட்டி அதை காட்டிலும் மெலிகின்ற, அதை காட்டிலும் மெலிகின்ற நேரிடை மெல்லியலாய் மென்மையான மென்மையான அந்த இடையை கொண்ட அம்மை. அம்மையே மென்மையானவள் தான். கோமளா காரா கோமளாங்கி என்றெல்லாம் சொல்வார்கள். அப்படிப்பட்ட மென்மையான இடையை கொண்ட அம்மை. இது இந்த மின்னலுக்கு ஒப்பாக சொல்லுதல் அப்படின்றது எதற்காக அப்படின்னா, அம்மையுடைய அதில் இடை அதை சொல்லக்கூடியது, அது ஒளிமிகுந்த ஒரு பகுதியாக அம்மையுடைய தன்மை அப்படின்னும் போது சக்தி நிபாதம் என்று சொல்வார்கள். அருள் வீழ்ச்சிம்பார். அந்த அருள் பதிதல், அந்த அருள் பதிவு யாருக்கு கிடைக்கும் என்றால், யாருக்கு இருவினை ஒப்பும் மலம் பரிபாகப்படுதலும் வருகிறதோ அவர்களுக்கு இந்த அருளானது வீழ்ச்சி, அது ஒரு கன நேரத்தில் அப்படியே வேகமாக ஒரு பதிவாக அந்த உயிருடைய அறிவில் பதிந்து விடும் என்று சொல்வார். இங்கே அம்மையுடைய மின்னிடை மின்னல் போன்ற, மின்னல் எப்படி ஒரு செகண்டில் தோன்றி, ஆனால் அதனுடைய வேகமும் வலிமையும் ஆற்றல் மிக மேலானது. ஒரு இடத்துல மின்னல் விழுந்ததுன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், எப்பா கண்ணே கூசுகிற மாதிரி ஒரு செகண்டு தான், ஆனால் அந்த இடத்துல அவ்வளோ பெரிய நெருப்பு பற்றி எரிந்தது, மின்சாரம் தாக்கியது. ஏன்னா அது ஒரு பவர், பயங்கரமான ஒரு பவர், அது எல்லாருக்கும் தெரியும். இதே போல் இதை சொல்கிறதுக்காக தான் இதை சொல்கிறார். அம்மையுடைய அருள் ஆற்றல், இந்த மின்னிடை என்பது இல்லாதது போல இருக்கும், ஆனால் அதனுடைய பதிவு அருள் ஆற்றல் வீழ்ச்சி யாருக்கு கிடைக்கிறதோ அளவு கடந்த பெருமையை அடைவார்கள். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிறப்பெல்லாம் கிடையாது. இப்போ இது அப்படியே ஒரு பக்குவப்பட்ட நிலையைத்தான் இந்த பாடலில் வரிசையாக கொண்டு வர்றார். ஏன்னா
என்னுடைய குறை என்பது ஆன்மாக்களாகிய பசுக்களாகிய நம்மிடம் இருக்கும் குற்றம் குறைகள் தீர வேண்டுமென்றால் அம்மையை ஒரு நெறிப்பட்டு அப்படியே மனம் மொழி இந்த மயிலால் அப்படியே ஒரு நெறிப்பட்டு ஒரு நெறி இந்த உலக விடயங்களில் செலுத்தாமல் அம்மையே நினைந்து வழிபாடு செய்தல். இன்னும் சொல்ல போனால் நின்று ஏத்துதல் என்ற மாத்திரத்தில் பேசாத அனுபூதி நிலை, அப்படியே பேசாத அப்படியே அதில் அடங்கி நின்ற நிலை. அந்த நேரத்தில் பிறப்பு என்பது கிடையாது. பேசாத அனுபூதி நிலையில் பிறப்பு என்பது கிடையாது. அப்படியே பிறந்தாலும் அம்மையுடைய குறை என்று சொன்னார். அது அன்பு அதீத நிலையிலே அவர் சொன்ன அந்த வார்த்தைகளாக. இப்போ இந்த அம்மையுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது என்று அடுத்து காண்பிக்கிறார். இரு நீள் விசும்பு ஆகாயத்திலே, பெரிய அந்த ஆகாயத்திலே வரக்கூடிய அந்த மின்னல் ஒரு நொடியிலே அப்படி வேகமாக வரக்கூடியது. அதை காட்டிலும் மெலிவாக மெலிகின்ற நேரிடை நல்ல மென்மையான மெல்லியலாய் என்று சொல்லி அம்மையை அப்படியே விழிக்கிறார். இது அம்மையுடைய பெருமைகளைத்தான் பட்டியல் போடுகிறார். இது குறை சொல்வது போல இப்படிப்பட்ட இல்லாத இடையை கொண்டவளே என்று சொல்லுவதிலிருந்து அளவு கடந்த ஆற்றல் உடையவளே என்று பெருமைப்படுத்தி சொல்வது போல சொல்லி தன் குறை தீர எம் கோன் சடைமேல் வைத்த தாமரையே, இறைவன் எம்பெருமான் ஜடா முடியின் மீது வைத்த தாமரை போன்ற பாதத்தை உடையவள் என் அன்னை என்று இறைவனை காட்டிலும் மேலானவள் என் அன்னை என்பது போல சொல்லும். சிறு குழந்தை அம்மா பெருசா அப்பா பெருசா அப்படின்னு ஒரு குழந்தை, எனக்கு எங்கள் அம்மா தான் பிடிக்கும், அம்மா தான் மேலானவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏன்னா இந்த குழந்தை அபிராமிப்பட்டர் என்ற இந்த குழந்தை அம்மையின் மீது கொண்ட அளவு கடந்த அன்பு. அம்மை வேறு அப்பன் வேறு அல்ல. இறைவனுடைய ஆற்றலும் இறைவனுடைய கருணையும் இறைவனுடைய அருளும் தானே அம்மையாக இங்கே உருவகிக்கப்படுகிறது. அதிலே ஞானம், ஜடை என்றாலே ஞானம், ஜடாமுடி என்றாலே ஞானமான வடிவு. அம்மையின் திருவடி என்பது திருவருள் சிவஞானம். இறைவனுடைய ஜடாமுடி என்பது ஞானமே வடிவானது. இங்கே அம்மையின் திருவடி ஜடைமுடியின் மீது சார்பு பெற்றது என்றால் இது வேறு அது வேறு அல்ல என்பதை மிக அழகாக இங்கே உணர்த்துகிறார் அபிராமிப்பட்டர். அப்படிப்பட்ட தம் குறை தீர எம்கோன் சடைமேல் வைத்த தாமரையே, திருவடி தாமரை, சிவஞானம், திருவருள், கருணையே வடிவான அம்மை என்று என்னுடைய குறை தீர நின்று ஏத்துகின்றேன். இனி யான் பிறக்கின் நின் குறையே அன்றி யார் குறைக்கான்? இருநீள் விசம்பின் மென்குறை காட்டி மெலிகின்ற நேரிடை மெல்லியலாய் தன் குறை தீர எம் கோன் சடைமேல் வைத்த தாமரையே என்பதான 72வது பாடல் அபிராமி அந்தாதியிலே அம்மையுடைய பெருமைகளையெல்லாம் இங்கே அழகாக பட்டியல் போட்டு அம்மையுடைய பெருமைகளை மிக உயர்ந்த நிலையிலே தன்னுடைய இழிவுத்தன்மையும் அம்மையுடைய பெருமையையும் இங்கே மிக அழகாக சொல்லும் அபிராமிப்பட்டர். நாமும் அம்மையை இந்த நிலையிலே நின்று ஏத்தினால் இனி ஒரு பிறவி, இனி ஒரு துன்பம் என்பது நம்மிடமும் கிடையாது என்பதை இந்த பாடல் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார் அபிராமிப்பட்டர். அருமையான இந்த பாடலை இன்றைக்கு சிந்திக்கிறதுக்கு இறைவனுடைய திருவருளும் குருவருளும் கூட்டியமைக்க திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி கேட்டு மகிழ்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களின் பொற்பாதம் பணிந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஹர பார்வதி பதே, ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணற்றவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.